ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ட்ராப் டவுன் வேல்யூவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஏபிஐலேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம டைனமிக்காக இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ட்ராப் டவுன் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது எப்படி அந்த ட்ராப் டவுன் வேல்யூக்கான ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராப் டவுன் வேல்யூவில் இருக்கிற ஒரு வேல்யூவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியோட நேம். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நான் இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ட்ராப் டவுன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு செலக்ட் டேக் அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஆப்ஷன் டேக்கில் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த நேம் அண்ட் வேல்யூ வந்து நான் வந்து வேல்யூ செலக்ட், நேம் அண்ட் ஐடி நான் வேல்யூ செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதோட ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து ப்ளீஸ் செலக்ட் அ வேல்யூ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டைல் பண்ண ஒரு கிளாஸை வந்து நான் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டு செலக்ட்டுக்குமே நான் வந்து அந்த கிளாஸை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ இதை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு ப்ளீஸ் செலக்ட் அ வேல்யூ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் அப்படின்றது இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுனில் உங்களுக்கு வேல்யூ வேணும்னா இந்த லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுனில் வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனோட ஆன் சேஞ்சில் நம்ம வந்து ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஆன் சேஞ்ச் ஹேண்டில் வேல்யூ சேஞ்ச் அப்படின்னு நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தடை கால் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து இன்புட்டாக நான் வந்து இதோட ஈவெண்ட் ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் இல்லை, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் handle value change event console.log event target value. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டேட்டாவை லோட் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபீல்டோட நேம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ அந்த டேட்டாலேருந்து நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் நம்ம ஃபெச் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் அதுக்கு வந்து வேர் வேல்யூ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஏபிஐலேருந்து டேட்டா வந்தோன்னே இந்த வேல்யூவை நான் வந்து இந்த ரெஸ்பான்ஸை நான் இந்த வேல்ன்ற வேல்யூவுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேப் மெத்தட் யூஸ் பண்ணி கான்ஸ்ட் வேல்யூஸ்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணி val டாட் மேப் டேட்டா arrow ஃபங்க்ஷன் டேட்டா ஆஃப் எந்த ஃபீல்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுறோமோ அதோட வேல்யூஸ்லாம் நமக்கு தேவை. அதை வந்து நான் வந்து இந்த மேப் மெத்தட் யூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். console.log of values. ஸோ இப்போ லோட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூ செலக்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஆக்சுவல் ரெஸ்பான்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதேமாரி இதில் ஒரு ஃபீல்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும் போதும் அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இந்த வேல்யூஸை இந்த செகண்ட் ட்ராப் டவுனோட இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.